ஆ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். குரு வாழ்க குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கட்டும். இந்த வாய்ப்பு அளித்த அறிவியல் அரங்க ஆராய்ச்சி குழு அன்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். குருவே சூக்குமாக இருந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் அதன் பயன்களும் மகரிஷி அளித்த நன்கொடையாகும் நமக்கு. நன்கொடைன்னு சொன்னதுல நீங்க யோசனை பண்ணியிருப்பீங்க. என்ன நன்கொடைன்னு? ஒருத்தருக்கு உதவி பண்றது வேற, பொருள வாங்கிட்டு குடுக்கறது வேற. ஆனா நன்கொடைன்றது பணம் முடிப்பாவும் இருக்கும், காசாவும் இருக்கும், பொருளா இருக்கும். அப்படி கொடையா இந்தான்னு குடுத்துறது. அப்ப மகரிஷி பயிற்சி முறையில மிக சிறப்பு வாய்ந்தது. தியானமே நெறைய பேர் செய்யலன்னா கூட, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிய ஒரு 10 நிமிஷமாவது செஞ்சுட்டு, டக்குனு ஆசிரியர்கள் கெளம்புவாங்க. காயகல்ப பயிற்சி பண்ணிட்டு, இத பண்ணிட்டு கெளம்புனா, அன்னைக்கு எனக்கு ஒரு புத்துணர்வா இருந்தது. சாயந்தரம் வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டேன்னுவாங்க. நான் முக்காவாசி அந்த மாரி எனக்கு வாய்ப்பு இதாகுறப்ப, சூழ்நிலை சரியில்லாதப்ப, இத கண்டிப்பா இதுக்காகவாவது ஒரு 10 நிமிஷம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணிட்டு, காய்கள் பண்ணிட்டு போனேன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு அந்த முழு ஆனா பண்ணுன அளவுக்கு அந்த ஒரு எனர்ஜி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அவ்ளோ ஒரு புத்துணர்வா இருக்கும். எவ்ளோ சோர்ந்து இருந்தாலும் ஒரு தைரியத்தோட, ஒரு ஆற்றலோட இருப்பேன் நானு. ஏன்னா சாமிஜியோட அந்த இணைப்பு, வான்காந்தத்துலருந்து ஒரு ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும். அவ்ளோ ஒரு இதானது. அது அவங்கவங்க உணர்ந்தீங்கன்னா, செஞ்சு பார்த்தீங்கன்னா, அது உணர முடியும். எனக்கு தியானத்துல வர்றத விட, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில வந்து நான் நெறைய பலன் அடைஞ்சிருக்கேன். மகிழ்ச்சி சொன்ன அந்த பயன்கள் எல்லாமே என் வாழ்க்கையில நான் அடைஞ்சிருக்கிறேன். அதனால தான் இத நான் பேசணும்னு சொல்லி நெனச்சேன். நெறைய பேர் தவம் பண்றவங்க இத பண்றதில்ல. ஏன்னா, அந்த காலையில டைம்ல செய்யணுமேன்னு. ஆனா, இதுக்காக நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க பாருங்க. மிக சிறப்பு, உத்தமம். இப்ப நம்ம பேச்சுக்கு வரோம். இப்ப நம்ம இதுக்கு வரோம். ஸ்பீச்சுக்கு. ஜீவகாந்தம். மகரிஷி ஒரு கவி ஞானக்களஞ்சியத்துல குடுத்திருக்கிறாங்க. 356, 523 ஞானக்களஞ்சியம். ஜீவகாந்தன்ற தலைப்பு. விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம். ஜீவான்மா அதே. நுண்ணணுவின் தன்மையால் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்க ஒழுங்காக ஆற்றும். உண்மையிலே அது சுழலின் அலையே காந்தம். உடல் முழுவதும் நிறைந்து அது திணிவு பெற்று எண்ணரிய உடலியக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம். இது அத்தனையும் என்ன சுத்தவெளி தான். அந்த திருவருள் தான் நமக்கு செயல்பட்டுட்டு இருக்குது. ஜீவகாந்தமா. இப்ப நம்ம இந்த ஜீவகாந்த ஆற்றல் எப்படி கிடைக்குது அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, வான்காந்தத்த பத்தியும், ஜீவகாந்தத்த பத்தியும் ஒரு சிறு இது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு குறிப்பு. சுத்தவெளி எனும் இறைநிலை தன்னிருக்க ஆற்றலாலும் நுண்ணுதிர்வாலும் நொறுங்கி இறைத்துகள் ஆயிருது. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைத்துகள்கள் தற்சுழற்சி வேகம் பெற்று காந்த நிலையங்களாக உள்ளன. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைத்துகள்கள் தான் நிரம்பி காந்தகளமாக இருக்குது. அதுதான் வான்காந்தம் என்று சொல்றோம். இறைநிலையில் சூழ்ந்தழுத்த ஆற்றலால் இறைத்துகள்கள் நெருக்கமான இயக்கத்திற்கு வந்து விண் என்ற அமைப்பு உருவாகுது. ஒரு தொகுப்பு உருவாகுது. விண்ணிற்குள் உள்ள இறைத்துகள்கள் இறைநிலையில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால வேகமாக சுழன்று விண்ணை விட்டு வெளியேறுகின்றன இறைத்துகள்கள். இவ்வாறு வெளியே வருகின்ற இறைத்துகள்கள் காந்த அலைகள் ஆகும். இது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பதால் அதை வான்காந்தம் என்கிறோம். இறைநிலையின் தன்னிருக்கும் கொள்ளும் ஆற்றலால் விண் சுழல்வதால் ஏற்படுகின்ற ஆற்றல் தள்ளும் ஆற்றலாகும். இந்த தள்ளும் ஆற்றல் ஒரு விண் இன்னொரு விண்ணை நெருங்க விடாமல் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இயங்க வைக்கிறது. விண்ணிலிருந்து இறைத்துகள் வெளியேறுவதால் அதன் தற்சுழற்சி வேகம் குறைகிறது. விலக்கும் ஆற்றலும் குறைகிறது. இதனால் குறைந்த தற்சுழற்சி வேகம் உடைய கனமான விண்ணை தற்சுழற்சி வேகம் அதிகமான உள்ள கனம் குறைந்த விண் சுற்றி வர ஆரம்பிக்கிறது. இதுதான் ஹைட்ரஜன் என்ற காற்று உருவாகுது. இவ்வாறு காற்று, நெருப்பு, நீர், நிலம் போன்ற பஞ்ச பூதங்களும் மற்ற தோற்றப் பொருள்களும் தோன்றின. விண்ணின் தற்சுழற்சி வேக வேறுபாடே எல்லா தோற்றப் பொருள்களும் உருவானதற்கு காரணமாகும்.
இப்படிதான் மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு விண்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 92 மூலகங்கள் என்ற பேரணுக்களும், மூலகங்களின் கூட்டால் மற்ற தோற்றப் பொருள்களும் தோன்றுது. இது வான்காந்தத்த பத்திய ஒரு சிறு குறிப்பு. அடுத்தது ஜீவகாந்தம், உயிரின தன்மாற்றம் எப்படி உருவாச்சுன்னா, பஞ்சபூதங்கள் ஒரு விகிதத்தில் இணைந்தபோது, சீரான காந்த ஓட்டம் அமையப் பெற்று உயிர் தோன்றியது. தனித்து இயங்குகின்ற விண்களின் சுற்றோட்டமே உயிரோட்டம் எனப்படுகிறது. இவ்விண்களை உயிர் துகள்கள் என்கிறோம். இந்த உருவத்தை ஜீவன் அல்லது உயிரென இன்னும் சொல்றோம். உயிர் துகள்களிலிருந்து வெளிவருகின்ற இறைத்துகள்களை ஜீவகாந்தம் என்கிறோம். இந்த உயிரினம் பிரபஞ்சத்தை உணரவும், ஜீவகாந்த கழிவை வெளியேற்றவும் புலன்களையும் மூளையையும் அமைத்துக் கொண்டது. இந்த புலன்கள் போது கண், காது, மூக்கு 5 புலன்கள். ஜீவகாந்தம் புலன்களின் மூலமாக செலவாகின்ற போது பஞ்சதன் மாத்திரைகளாக தன்மாற்றம் பெறுகின்றது. இதை மூளை செல்களின் மூலமாக இயங்கும் ஜீவகாந்தம் மனம் மூலியமா இன்ப துன்ப உணர்வுகளை உணர்றோம். ஜீவகாந்தம் விரிந்து ஒவ்வொரு உயிரினத்திலும் புலனை அமைத்துக் கொண்டது. ஒவ்வொரு உயிரினத்திலும் ஏற்பட்ட இந்த புலன் மலர்ச்சியை உயிரின தன்மாற்றம் என்கிறோம். உயிரினங்களில் அழுத்த உணர்வை உணர்வது ஓரறிவு தாவரம். அழுத்தம் மற்றும் சுவையை உணர்வது புழுக்கள். அழுத்தம், சுவை மற்றும் மனதை உணர்வது மூவறிவு உடைய எறும்பு. அழுத்தம், சுவை, மனம் மற்றும் ஒளியை உணர்வது பாம்பு 4 அறிவு. அழுத்தம், சுவை, மனம், ஒளி மற்றும் ஒளியை உணர்வது ஐயறிவு உடைய மான், புலி எல்லாம் 5 அறிவு உடையது. அனுமானம் என்ற 6வது அறிவை உடையவன் மனிதன். தன்னையே அறியக்கூடியவனாகவும் இறைநிலையை உணரக்கூடியவனமாக உள்ளவன் தான் மனிதன். மனிதனால மட்டும்தான் அது முடியும். சுத்தவெளி என்ற இறைநிலையே மனிதனாக தன்மாற்றம் பெற்றுள்ளது. இறைநிலையே மனிதனாக வந்துள்ளது என்பதை நாம உணர்றதுதான் பிரம்மஞானமாகும்னு சொல்றாரு மகரிஷி. இப்ப இந்த வான்காந்தம், ஜீவகாந்தத்தை பத்தி ஒரு குறிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்றதுக்கு காரணமே அதுதான். எதனால வருதுன்றத முதல்ல குறிப்பு. ஜீவகாந்த பயிற்சியில தீப பயிற்சியோட விளக்கம் வர்றப்ப, பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் எங்கு நிரம்பி உள்ளது. வான்காந்தமும் ஜீவகாந்தமும் எப்பொழுதும் இணைந்தே தான் உள்ளது. தனித்தனியா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேணாம். மனித மனதால் வான்காந்தத்தை வரவாக்கி ஜீவகாந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம தவத்துல எல்லாம் நடக்குது. இந்த வரவு 4 வழிகளில் கிடைக்கிறது. இயற்கையாவே கிடைக்குது நம்மளுக்கு. உணவுல இருந்து, நீரிலிருந்து, 2 மூச்சு காற்றிலிருந்து, 3 பூமியிலிருந்து வரும் காந்த ஆற்றலிலிருந்து, 4 கோள்களிலிருந்து வரும் காந்த ஆற்றலிலிருந்து. இது வரவு. செலவு எப்படின்னா, ஜீவகாந்த செலவு உடல் இயக்கத்துல இருந்து, புலன், கண், காது, மூக்கு, வாய், நம்ம புலன் மூலியமா. மன இயக்கம், நம்ம பழசா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மனதால தான் இந்த இழப்பு ஏற்படுது. ஜீவகாந்த இழப்பை ஈடு செய்ய ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் மகரிஷி வழிவகுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில 1 தீப பயிற்சி, 2 கண்ணாடி பயிற்சி. நம்மளுக்கு இப்ப வரைமுறையில கொடுத்திருக்கிறது. அப்ப மகரிஷி ஒரு புள்ளி பயிற்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு போட்டோ நல்ல ஒரு மகான்கள் இவங்களெல்லாம் வச்சு கூட பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அதுவாவே எதை நினைக்கிறியோ அதுவாவே மாறுவ. அந்த குணம் இதெல்லாம் வரும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் ஸ்பீச்ல குடுக்குறப்ப. இப்ப நம்மளுக்கு நடைமுறையில குடுத்திருக்கிறது தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி தான். உலக சமுதாய சேவா சங்கம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளில் ஜீவகாந்த ஆற்றல் கண்களின் மூலமாக ஒளி அலையாக தன்மாற்றம் அடைந்து முறையாக செலவாகிறது. செலவை ஈடு செய்ய வான்காந்த ஆற்றல் உடல் முழுவதும் வரவாகிறது. கண்களை மூடி தியானம் செய்யும் பொழுது உடலுக்குள் வரவான ஆற்றல் சுழல் வேகம் குறைந்து திணிவு பெற்று பெருக்கமடைகிறது. இப்ப நம்ம செய்யற தவமும் ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான்.
அடுத்து ஜீவகாந்த பெருக்கெழுச்சியோட பயிற்சி முறைகள், அந்த செய்வதற்கான நடைமுறை வழிகள் நம்மளுக்கு. ஒரு அகல் விளக்க எடுத்துக்க சொல்றார் சாமிஜி. அது எப்படின்னா, மெழுகுபர்த்தி கூட வேணாம். அது ஹைட்டா இருக்கும். சின்ன அகல் விளக்கா ஒரு மண் விளக்கு எடுத்துங்க அப்படின்றாரு. அதுல சுத்தமான ஒரு விளக்கெண்ணெய் இல்லன்னா பசுநெய் எடுத்துங்கன்றாரு. நெய்யின்றப்போ நீங்க அத நல்லா கவனிக்கணும். இப்பலாம் நம்மளுக்கு சுத்தமான நெய் கிடைக்கிறதில்ல. இப்ப கிராமத்துல பாருங்க, ஒரு பசுமாடு வச்சிருக்கிறவங்க கிட்ட நம்ப கேட்டு வாங்குனோமா, நம்மளுக்கு அதுலருந்து நெய் கிடைக்கும். நான் அப்படிதான் வாங்கிக்குவேன் நெறைய பேத்துட்ட. ஆனா அது ரொம்ப விலை அதிகமா இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. ரூ. 400 இருந்தா கூட பரவால்ல. ரூ. 500 இருந்தா 1/2 கிலோ இருந்தா கூட அப்படின்னு கூட வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம்னு. மொத்த நம்ப கடையில இதெல்லாம் வாங்கிறப்ப எல்லா ஆடு, மாடு, எருமை எல்லாத்தோட இதுவும் அந்த நெய் வந்திருக்கும். அப்ப அந்த மந்தத்தன்மை தான் நம்மளுக்கு இருக்கும். விளக்குனா அப்படி இல்ல. அந்த விளக்கெண்ணெய நீங்க விளக்குல ஊத்தி பாருங்க. நிதானமா அவ்ளோ அழகா எரியும். அந்த ஒரு வைப்ரேஷனே நல்லா இருக்கும் விளக்கெண்ணெயோடது. அதனால தான் விளக்கெண்ணெய மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. ஒரு சன்னமான திரி போடணும். எப்படி அதக்கூட சொல்லியிருக்கிறாரு. மல்லிகை மொட்டு போல. மல்லிகை விரிஞ்சதுக்கும், இப்ப அடுக்குமல்லிலாம் இருக்குது. அத நெனச்சுக்க கூடாது. சின்ன மல்லிகை மொட்டு. அழகா நின்னு எரியும் பாருங்க. அதுபோல அந்த சுடரை எரிய விட வேண்டும். பயிற்சியாளர் கண்களிலிருந்து 30, 40 டிகிரில அந்த விளக்கு இருக்கணும். அந்த அகல் விளக்கு வைக்க வேணும் நம்ப. தீபச்சுடர் காற்றுல ஆடாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறப்போ 9 மணிக்கு 8:30 மணிக்கு உட்காந்துட்டு செஞ்சோமா, "ஏய் இங்க வராத, அங்க வராத, கதவ திறக்காத, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது வரும். அதுக்கு தான் சாமிஜி என்னான்றாரு, முடிஞ்ச அளவுக்கு யாரும் எந்திரிக்காத அப்ப நீங்க அமைதியா செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வான்காந்த ஆற்றலையும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. தரையில ஒரு விரிப்பை விரித்து, அதன் மீது அமர்ந்து இப்பயிற்சிய நீங்க செய்ய வேணும். பயிற்சியில் காலை 3 மணியிலிருந்து 9 மணி வரை உத்தமம். செய்யலாம். ஆனா 4:30 டூ 7:30 மணி தான் சிறப்பு. அந்த 4:30 டூ 7:30 இல்லன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 டூ 6 மணி. அந்த டைம்ல செய்யறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா, அதுக்குள்ள செய்யறப்ப நம்ப வான்காந்தம் நல்லா அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம செய்யறப்ப நம்மளுக்கு ஆற்றல் அபரிதமா இருக்கும். மகான்கள், சித்தர்களோட இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த டைம் சொல்றாரு. பிரம்ம முகூர்த்தம் 4:30 டூ 6. தவத்திற்கு முன்னே அல்லது பின்னோ செய்யலாம். ஆனா, அந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் சாந்தி தவத்துக்கு முன்னாடி செய்யறது உத்தமம். ஏன்னா, அப்படி முன்னாடி செஞ்சுட்டோமா, அப்புறம் நம்ம சாந்தி தவம் செய்யறப்ப, இப்ப நம்ம இந்த தவத்துல ஆகனையிலருந்து மேல்நிலை தவம் தான் செய்யறோம். நம்ம சாந்தி தவம் செய்யறோமா, முன்னால செஞ்சுட்டு சாந்தி தவத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டோமா, சாந்தி தவத்துல கருமையத்துல செய்யறப்போ தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறும். இன்னும் நம்மளுக்கு அபரிதமா இருக்கும். நல்லா இருக்கும் சாந்தி தவம். இந்த கண்ணாடி பயிற்சி, விளக்கு பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாந்தி தவம் செஞ்சோமா ரொம்ப நல்லா இருக்கும். முதலில் 1 வாரம் தினமும் செய்து, பிறகு வாரம் 1 நாள் மட்டும் செய்தால் கூட போதுமானது. 1 வாரம் இந்த விளக்கு பயிற்சி நீங்க ஆரம்பிக்கிறப்ப பயிற்சியில, எந்த பயிற்சியாவது 1 வாரம் ஆரம்பிங்க. ஏன்னா, இப்ப ரொம்ப நாள் கண்ணாடி பயிற்சி விட்டுட்டீங்க, விளக்கு பயிற்சி விட்டுட்டீங்கன்னா கூட, முதல்ல ஒரு 1 வாரம் செய்யுங்க. 1 நாள் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. 1 வாரம் செஞ்சு பார்த்துட்டு, நல்லா இப்ப நீங்க பழகிட்டீங்கன்னா, அந்த ஆற்றல் மான்காந்தத்தோட நம்ம ஜீவகாந்தம் இணைப்பிலேயே இருக்கும். அபரிதமா ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கூட நீங்க வாரம் 1 நாள், 15 நாளைக்கு 1 நாள் கூட செஞ்சுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த இத செய்யக்கூடாது. இந்த பயிற்சிய. மாதவிலக்கு காலங்களிலும் பெண்கள் பயிற்சிய செய்யக்கூடாது. பயிற்சி செய்முறை, பயிற்சியாளர் மனதை ஒருநிலைப்படுத்தி புருவ மத்தியில மனத வச்சுக்கணும். வச்சுட்டு கண்கள மூடி, இடத்தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்காப்பு, அன்னை, தந்தை, ஆசான் வணக்கம் இவைகள சொல்லணும். சொல்லிட்டு புருவ மத்தியிலிருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, கண்களை திறந்து, தீபச் சுடர நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக பார்க்கணும். அரைக்கண் பார்வையாக இருக்கணும். ஒரே பார்வையாக உற்று 1 நிமிடம் அந்த விளக்கோட இத நம்ம பார்க்கணும். அந்த மொட்டு போல இருக்கிற அந்த விளக்கோட இத 1 நிமிடம் பார்க்க வேண்டும். பிறகு கண்களை மூடி 1 நிமிடம் பார்த்துட்டு, கண்களை மூடி இடது உள்ளங்கையால் இடது கண்களையும்,
வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் பொத்தி மனதை உடல் முழுவதும் பார்க்க வேணும். ஜீவகாந்தற்றால் உணரவும் இதை 2 நிமிடம் செய்யவும். அந்தந்த கண்ல அந்தந்த கைய வச்சு பொத்தி உடல்ல ஓடுற ஜீவகாந்த ஆற்றல உணரணும். அப்படியே கவனிச்சோமா, வான்காந்தத்துலருந்து ஜீவகாந்த ஆற்றலோட தொடர்பு ஏற்பட்டு, உடல் முழுவதும் அந்த 2 நிமிடம் நம்ம கவனிக்கிறப்ப, ஆற்றல் அப்படியே பாயறத நீங்க நல்லா உணர முடியும். உச்சிலருந்து உள்ளங்கால் வரை. இது போல 3 முறை செய்யணும். கடைசி பயிற்சி முடிச்சோனே என்ன பண்ணணும், கண்களை கைகளை கண்கள்ல இருந்து எடுத்துட்டு, கண்களை மூடிய நிலையிலேயே வச்சுக்கிட்டு சங்கல்பம் சொல்லணும். வாழ்த்து சொல்லணும். எல்லா வாழ்த்தும் இதுக்கு தேவையில்ல. இதுல வந்து நம்ப நம்ம மகரிஷியோட வேதாத்திரியம், ஆழியார் அறிவுத்திருக்கோயில், உலக சமுதாய சேவா சங்கம். இத சொல்லிட்டு, உங்களோட வாழ்த்து, உங்களோட சங்கல்பம் ஏதாவது ரொம்ப ஒரு வேண்டிய சங்கல்பமா இருந்தா, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு அப்புறம் அத நீங்க 3 முறை சொல்லிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு செயலுக்கு வரும். கன்டினியூவா செய்யறப்ப. அப்புறம் இதுல நோய் நீக்க பயிற்சியும் இருக்குது. சிறிய தலையணை அல்லன்னா துண்டு மீள கையிலிருந்து ஆற்றலை பாய்ச்சி பாசஸ் கொடுக்க மகரிஷி அப்ப பழக்க சொல்லுவாங்க. இப்ப அது மன்றத்துல நடைமுறை இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் மன்றத்துல இப்ப பயிற்சிங்கலாம் சொல்லிக் கொடுக்க போறதுனால தெரியல. அப்புறம் இந்த விளக்கு பயிற்சினால நன்மைகள் என்னன்னா, கண்களில் தெய்வீக ஆற்றல் பெருகும். முகம் பொலிவுற்று முகவசியம் உண்டாகும். உடல் மற்றும் மூளை செல்கள் புத்துணர்வு பெறும். வான்காந்த தொடர்பு கிட்டும். நோய் தீர்க்கலாம். தீட்சை கொடுக்க தேவையான ஆற்றல் பெருகும். இங்க ஒரு வார்த்தை தீட்சை கொடுக்கன்னு மகரிஷி போட்டுட்டாரு. நெறைய பேரு வந்து இந்த ஜீவபெருக்க பரீட்சை செய்யறதே இல்ல. என்ன பண்றாங்க, அந்த ஆசிரியர்கள் சர்வீஸ்ல இருக்கிற ஆசிரியர்கள், அந்த தீட்சை குடுக்கற போற நாளுக்கு மட்டும் தான் அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு தவறா நெனச்சுக்கிட்டு, அந்த நாள்ல மட்டும் செஞ்சுட்டு போறது. நான் என்னன்றேன், நம்ம மாமூலாவே அத பயன்படுத்திக்கிட்டா, எப்ப நம்ம சர்வீஸ் போனாலும் போயிட்டு நம்ம யாருக்கு வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் நம்ம டச் குடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது மாரி நம்ம செய்யலாம். அத வந்து அன்பர்கள் வந்து கடைபிடிக்கணும். அததான் மகரிஷி அப்ப சொல்லியிருந்தாரு. அப்புறம் கண்ணாடி பயிற்சி. இப்ப வந்து இந்த விளக்கு பயிற்சி. கண்ணாடி பயிற்சின்னும்போது, இது வந்து இந்த நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சியே என்னன்னா, ஒரு பைப்ல வீட்ல குளிக்கிறதுக்கும், பக்கெட்ல மொண்டு குளிக்கிறதுக்கும், குற்றால அருவியில குளிச்சா எப்படி இருக்கும்? அருவிகள்ல. எவ்வளோ ஒரு இதா இருக்கும் நம்மளுக்கு புத்துணர்வு. அதுதான் இந்த ஜீவகாந்த பயிற்சி. தியானம் வந்து வீட்ல பைப்லயோ மொண்டு குளிக்கிறதுக்கும், இந்த குற்றால அருவியில குளிக்கிறதுக்கு உண்டானது தான் இந்த கண்ணாடி பயிற்சி. விளக்கு பயிற்சி. கண்ணாடி பயிற்சி முறை எப்படின்னா, 2 1/2 அடி, 1 1/2 அடி நீள அகலம் எடுத்துக்கணும். கண்ணாடி பயிற்சி ஒண்ணு வாங்கிக்கணும். கண்ணாடி பயிற்சி எடுத்துக்கணும். கண்ணாடி ஒண்ணு வாங்கிக்கணும். ஏன்னா பயிற்சின்னு அதே வந்துகிட்டே இருக்கு. எடுத்துக்கணும். அப்புறம் கண்ணாடியை வந்து பயிற்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். அத வாங்கி வச்சுட்டு, மாட்டி வச்சுட்டு எல்லாம் அதுல பார்க்கக்கூடாது. ஏன்னா நாம அது தவம் பண்ணி பார்த்து நல்லா அந்த ஒரு இதா இருக்கும். பிரதிபிம்பம் நல்லா இருக்கும். ஒரு மகான்கள், சித்தர்களோட இதெல்லாம் பதிவாயிருக்கும். அப்ப நீங்க எல்லாத்தோட இதும் அங்க பதிவாகுறப்ப, நீங்க பயிற்சி பண்றப்போது உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் கிடைக்கும் நம்பளுக்கு. அதனால மகரிஷி வந்து அத வந்து இந்த பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்கன்றாரு. காலை 3 மணி முதல் 9 மணி வரை தான் டைம் இது. 2க்குமே ஒரே டைம் தான் சொன்னது தான். இந்த கண்ணாடிக்கும் உங்களுக்கும் அந்த 3 அடி, 5 அடி தான். இந்த விளக்கு பயிற்சிக்கும் ரைட்டு, கண்ணாடி பயிற்சிக்கும் அதே அளவு தான் டைமு. தவத்திற்கு முன்னோ, பின்னோ செய்யலாம். அதான் வெள்ளிக்கிழமையும் சாந்தி தவத்துக்கு முன்னாடி. முதலில் 1 வாரம் வரை இந்த பயிற்சியும் செய்யணும். அப்புறம் வந்து வாரம் 1 டைம் செஞ்சா கூட போதும். இதுக்கும் வந்து கர்ப்பிணி பெண்கள், மாதவிலக்கு காலங்கள்ல பெண்கள்லாம் செய்யக்கூடாது. இந்த பயிற்சி செய்முறை எப்படின்னா, பயிற்சியாளர்கள் இப்ப விளக்கு பயிற்சியில 1 நிமிஷம் பார்த்தா 2 நிமிஷம் கண்ண பொத்தணும். ஆனா, கண்ணாடி பயிற்சியில மனதை ஆகனையில கண்கள மூடி கவனிச்சுட்டு, இடத்தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்காப்பு போட்டுட்டு, அன்னை, தந்தை, ஆசானுக்கு வணக்கம் சொல்லிட்டு சொல்லணும். சொல்லிட்டு அடுத்தது கண்களை ஆகனையிலிருந்து கண்கள திறந்து கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, அரைக்கண் பார்வையாக, ஒரே பார்வையாக உற்று 2 நிமிடங்கள் பார்க்க வேண்டும். ஆரம்பத்துல பயிற்சி செய்றவங்களுக்கெல்லாம் கண்ணு சிமிட்டும். பயங்கரமா சிமிட்டும். ஏன்னா நம்ம பார்த்து பழக்கமே இல்ல.
அ அப்புறம் கண்ணுல தண்ணிலாம் வர்ற மாரி இருக்கும். ரெட் ஆயிருச்சுன்னு பயந்துட்டு நெறைய பேர் ஆரம்பத்துல செய்ய மாட்டாங்க. ஐயோ! நான் கண்ணாடி பயிற்சியே செய்ய மாட்டேன். எதுவுமே ஆரம்பத்துல நமக்கு அப்படிதான் இருக்கும். செய்ய செய்ய பழகி போயிடும். அந்த நீடித்த நிலைத்த பார்வையாக நாம வந்து பார்க்க வேணும். அப்புறம் பிறகு கண்களை அந்தந்த கைகளால உள்ளங்கையால பொத்திட்டு, இந்த வலது உள்ளங்கையால் வலது கண்ணை, இடது உள்ளங்கையால் இடது கண்ண பொத்திட்டு, உச்சி முதல் உள்ளங்கால்கள் வரை ஓடுகின்ற ஜீவகாந்த ஆற்றல உணர வேண்டும். இத வந்து 3 நிமிடம். 2 நிமிடம் கண்ணாடிய பார்க்கணும். 3 நிமிடம் கண்ண பொத்தணும். விளக்கு பயிற்சியில 1 நிமிடம், 2 நிமிடம் கண்ண பொத்தணும். இதுல 2 நிமிடம் பார்க்கணும். 3 நிமிடம் கண்கள பொத்தணும். இவ்வாறு 3 முறை செய்யணும். 2லயும் 3 முறை தான் செய்யணும். கடைசி முறை பயிற்சி முறை முடித்த பிறகு கைகளை கண்கள்ல இருந்து எடுத்துட்டு, அதே போல தான் அந்த சங்கல்பம். நமது ஆசான் அருளிய வேதாத்திரியம், உலக சமுதாய சேவா சங்கம், ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்த்த சொல்லிட்டு நிறைவு செஞ்சர்றோம். அந்த சங்கல்பம் நம்மளுக்கு என்ன வேண்டிய சங்கல்பமோ அதையும் சொல்லி செஞ்சர்றோம். இந்த பயிற்சி முறையில பயன்கள் என்னன்னா, உடலில் ஏற்படும் ஜீவகாந்த திணிவால் தேவையற்ற பயம், பரபரப்பு, மனக்குழப்பங்கள் குறையும். தியானம் செய்வதற்கு இப்பயிற்சி உறுதுணையாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். தீட்சை கொடுப்பதற்கு இப்பயிற்சி மிகவும் உதவும். முகவசியம், ஜெகவசியம் ஏற்படும். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். விளக்கு பயிற்சியில ஏன் முகவசியம் கிடைக்கும் நம்மளுக்கு? ஆ இந்த கண்ணாடி பயிற்சியில ஜெகவசியமும் கிடைக்கும். முகவசி என்னன்னா, நம்மள ஒருத்தர் பார்த்தா, இவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போணும். ஏதோ நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, நம்மளோட நட்ப நாடுவாங்க. நம்மகிட்ட பேசியிருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கண்ணாடி பயிற்சியில நடக்கும். "அம்மா உங்கள பார்த்தா ஒரு தெய்வீகமா இருக்கும்மா. உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதும்மா. என் பாரம் குறைஞ்ச மாரி இருக்குதுன்னுலாம்" சொல்லியிருக்காங்க. ஜெகவசியம். எப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. ஒரு முக்கியமான பொருள் அது கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கும்போதே, யாரோ மூலியமா அந்த பொருள் வந்து உங்கள அடையும். இப்ப பாபா படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த பட்டத்த வந்து நெனைப்பாரு அவரு. நான் என் 10 இது அவரு குடுத்துருக்கிறாரு. அதுல நான் ஒண்ணு செக் பண்றேன்னு நெனைப்பாரு. அத தேடி வந்து அவரு அப்படிலாம் நம்மளுக்கு மடையில வராது. சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா படத்த சொன்னா தானே டக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக. அந்த மாரி எனக்கு நெறைய ஏற்பட்டிருக்கு இந்த பயிற்சி முறைகள்னால. அதுக்காக மகரிஷி சொல்றாரு, அதுக்காக அத நெனச்சுக்கிட்டு இப்படி வரணும் அப்படின்னு 10 நாளா செஞ்சுக்கிட்டு இப்படிலாம் வேண்டாதீங்க. அதெல்லாம் ராங்கான முறை அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. ம் க விளக்கு பயிற்சியில முகவசியம், கண்ணாடி பயிற்சியில வந்து ஜெகவசியம் ஏற்படும் நம்மளுக்கு. கர்ம நோய்கள் படிப்படியாக நம்மளுக்கு நீங்கும். இப்பயிற்சியால் சூக்கும தெளிவும், விரிவும் ஏற்படும். சூக்கும தெளிவு 51% இது விரிவாகுன்றாங்க. சோர்வாக இருக்கும்போது இப்பயிற்சிய செய்து, ஜீவகாந்த ஆற்றல நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். இத என் வாழ்க்கையில நான் நெறைய அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. கண்ணாடி பயிற்சி நானு வந்த புதுசுல ரொம்ப தீவிரமா சாமிஜி காலத்துல நான் செய்யறப்ப, எனக்கு எவ்ளோ சூக்குமம் இத நான் உணர்ந்திருக்கிறேன். அ பிற படலமே படிஞ்சத நான் உணர்ந்திருக்கிறேன். அ அ ஆழியார்ல நம்ம அரியத்திருக்கோயில்ல செய்யறப்ப நானு, தாரமங்கலம் மல்லேஸ்வரி அம்மா, இந்திரா அணி அம்மாலாம் செய்யறப்ப, அ ச அன்னைக்கு எனக்கு ஸ்பீச் வாழ்த்தும் பயனும் சொல்லி 20 நிமிஷம் ஸ்பீச் ஆழியார்ல. அன்னைக்கு நான் சாமிஜிய நெனச்சுக்கிட்டே நானு 4:30 மணிக்கு நானு அந்த 5 மணிக்கு வந்து உட்கார்றேன் அரியத்திருக்கோயில்ல ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்ததும். அப்ப அந்த கண்ணாடியில ஒரு அப்படியே ஒரு உருவம் 3 பேத்துக்குமே தெரிஞ்சது. ஒரு வெண்மையான ஆடையில. அதுக்கப்புறம் என்னோட அந்த ஸ்பீச்சு, வாழ்த்தும் பயனும் நான் பேசவே இல்ல. நான் என்ன நெனச்சோன்லாம் எடுத்துட்டு போனேன். ஆனா என்ன நடந்ததுன்னே தெர்ல. அந்த டைமு செப்டம்பர் மாசம் கடைசி இது புத்தாக்க பயிற்சி. அதுல எல்லா அன்பர்களும் கலந்தே வந்திருந்தாங்க. ஆசிரியர் பெருமக்கள விட்டு போனவங்கலாம். அவ்ளோ பேரும் ஒரு இது பண்ணாங்க. ஏன்னா, நான் எனக்கு முன்னாடி பேசின 3 பேரும் என்ன விட ரொம்ப கவிதைலாம் சொல்லி அருமையா பேசுனாங்க. ஆனா, இது நான் என்ன பேசனேன்னே எனக்கே தெர்ல. அப்படி ஒரு இது நிகழ்வு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில எனக்கு நடந்தது. இது போல நெறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால இத வந்து நீங்க இந்த கண்ணாடி பயிற்சி, விளக்கு பயிற்சிய நீங்க சாதாரணமா நெனச்சிராதீங்க. இது வந்து மிக சிறப்பு. சிறப்பான ஒரு நன்கொடை தான் நம்பளுக்கு. இது எனக்கு என்கிட்ட கிக்கு ஒண்ணுமே கிடையாது. சிவப்பிரகாஷ் ஐயா கிட்ட கொஞ்சம் 2 கவிதை குடுங்கன்னு, அதுல ஒரு கவிதைய வாங்கி எழுதினேன். குறிப்பெடுத்தேன். மீதி நம்ம எந்த புக் ஒரு ஆசிரியர் ஒரு புக் இருந்துச்சு. அத வச்சு குறிப்பெடுத்தேன்.
மகரிஷி கேசட்ல ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. அதுல மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. அவரோட உரையில அந்த ஒரு சின்ன குறிப்பு எடுத்தேன். அத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேம்மா. ஆ கண்ணாடி பயிற்சி மிக மிக சிறந்தது. மகரிஷி சொல்றது தான். கண்ணியமான உட, கிழிந்த உட வேண்டாம். அழுக்கு உட வேண்டாம். அழகான ஒரு ஃபோட்டோ உங்கள எடுத்துங்க. டேபிள் மேல வச்சீங்க. உங்கள அடிக்கடி பாருங்க. நீங்களே ரசிங்க. அப்படி இல்லன்னா, உங்கள பார்க்க பிடிக்கலன்னா, மகான்கள் ஃபோட்டோவ வச்சு டெய்லியும் கண்ண பாருங்க. நான்லாம் மகரிஷி பயிற்சிக்கு வந்த காலத்துல, மகரிஷி கண்ணையே பார்த்துட்டு இருப்பேன். அவரு என்கிட்ட பேசுற மாரியே இருக்கும். எந்த நேரம் கிடைக்கிறப்பலாம் மகரிஷி கண்ண பார்த்துக்கிட்டே இருப்பேன் நானு. அழகான ஃபோட்டோவ எடுத்து வச்சீங்கன்றாரு. அந்த சூக்கு முசிறிற எந்த பொருள பார்த்தாலும் அதுவாவே இருக்கும் நம்பளுக்கு. அசையாத இருக்கும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில. சக்தி அதிகரிக்குன்றாரு. நம்பை நம்மை மதிப்பு கொடுப்பவர்கள் முகவசியம். நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கிறவங்க முகவசியம். நீங்கள் தேடும் பொருள் நமக்கு வந்து சேரும். அது ஜெகவசியம். இதெல்லாம் மகரிஷி குறிப்பிலிருந்து இப்ப கடைசியா எடுத்தேன். யார் மூலமாவது பிரபஞ்ச வழியாக அந்த பொருள் வந்து உங்கள வந்து சேரும் அப்டின்றாரு. இப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அ அடாமஸ் நர்வஸ் சிஸ்டம், யுனிவர்ஸ் நர்வஸ் சிஸ்டம் எப்படி நடக்குதோ, அது போல இந்த பயிற்சி முறையில எல்லாம் தானா நம்மளுக்கு நடக்கும். அப்படின்றத மகரிஷி சொல்றாரு. எது நினைக்காலும், எது நினைக்கக்கூடாது என்பது அந்த யுனிவர்சல் வந்து நமக்கு சொல்லுமாம். யுனிவர்ஸ் நர்வஸ் சிஸ்டத்துல நடக்குமாம். எது நினைக்கணுமோ அத தான் நம்ம நினைப்போமாம். எது நினைக்கக்கூடாதோ அத நினைக்க மாட்டோமாம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில எப்போதும் போதிய அளவு இருக்க வேணும் நம்பளுக்கு. ஜீவகாந்தம். அந்த அளவு செலவாகுதுன்னா, அதுக்கு காரணம் முக்கியமா, நம்மளுக்கு செலவு அதிகம் போறதே வீணாகுறதே இந்த சின கவலையால தான் போகுது. அப்படின்றத மகரிஷி சொல்றாரு. 2 காரணங்களால தான் செலவாகுது. தவம் செய்யும்போது புலன்கள் மூலம் தியானத்தால் உயிரை கவனிக்கிறோம். மனம் ஜீவகாந்த செலவு ஆகி போயிருது. ஆனா, இந்த ஜீவகாந்தன்ற டேங்க்ல செலவாகுறதே இந்த மனம் தான், அந்த ஓட்டை தான். அத எடுத்து விட்டுட்டா எல்லா தண்ணியும் காலியாகி போயிடுற போல, இந்த மனதால தான் எல்லா ஆற்றலும் நம்மளுக்கு வெளியேறி போகுது. இந்த பயிற்சி முறையால தான் நம்மளுக்கு வந்து ஆற்றல் பெருகுது அப்படின்றத மகரிஷி சொல்றாரு. இந்த புள்ளி பயிற்சிய பத்தி ஒண்ணு போட்டிருந்தாரு. அது சின்ன குறிப்பெடுத்தேன். கண் மூலமாக விளக்கை பார்க்கிறேன். சின்ன அகல் விளக்கு பார்க்குறேன்னு நம்ம பார்க்குறோம். கேண்டில் வேண்டாம். புள்ளி பயிற்சி உண்டு. அது பவரானது. கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது. கண்ணில் பிரச்சனை வந்துவிடும். அதனால அது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த விளக்கு பயிற்சி, கண்ணாடி பயிற்சி மிக சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. நம்ம தவத்துல நித்யானந்த தவம் கூட ஆற்றல் வாய்ந்தது. பஞ்சபூத நகர தவம், நித்யானந்த தவம், இதெல்லாம் தான் அதனால தான் வந்து சாந்தி தவம்லாம் வந்து உடல் சக்தி, ஆற்றல் இருக்குது, நிரம்புதுன்னு சொல்றோம். உடல் ஆற்றல், மனல் ஆற்றலாக நிரம்பி நிக்கிறது. அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆற்றல் அத வந்து உடல் முழுவதும் வலியுதுன்னு நம்ம சொல்றதில்ல. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவுதுன்னு நம்ம சொல்றதில்ல. நம்ம ஆகன, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரிய தவம் இதுலலாம் சொல்றோம். ஆனா 9 மை தவத்துலலாம் சொல்றோம். ஆனா இந்த சாந்தி தவம், பஞ்சபூத நவகிரக தவம், நித்யானந்த தவம், இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. இதுலலாம் அந்த ஆற்றல் அதுவாகவே மாறிருது. அதனால இன்னும் நெறைய குறிப்பு என்னால எடுக்க முடியல. எதுவும் நோட்ஸ் இல்லாதனால, இந்த வாய்ப்ப குடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அற்புதமா இந்த நம்முடைய ஜீவகாந்த பெருக்க பயிற்சியினுடைய சிறப்புகள், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாம் பொறுமையா எடுத்து கொடுத்துருக்கீங்க. இது தொடர்ச்சியா செய்யறவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு இருந்ததுன்னா அதை எடுத்து அத ஒரு மாற்றாக சரியான ஒரு முறையில செய்வதற்கான ஒரு வாய்ப்பா அமைந்திருக்கும் உங்களுடைய சிந்தனையில அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். ரொம்ப சிறப்பா ம். இருந்ததுங்கம்மா. நல்லா ஃப்ளோவா பண்ணி குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சசிகலாம்மா, எந்த குறிப்புமே இல்லம்மா. என்ட்ட எந்த இதுவும் இல்ல. ஆசிரியர் கைடு சரி, மட்டும் சரிங்க. தான் இருந்தது. சிவபிரகாஷ் ஐயாட்ட நேத்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். ஐயா ஏதாவது சரிங்க. கவிதை இருந்தா குடுங்கன்னு. அவரு ஒரு இது அனுப்புனாரு. அத வச்சு இப்ப குறிப்பு பண்ணேங்க. வாழ்க வாழ்க வளமுடன். இல்ல வளமுடன் உங்களுடைய அனுபவத்தோட ம். கலந்த அந்த உரை நீங்க குடுத்திருக்கீங்க. ஸோ ஆமாங்கம்மா. அது வந்து கேட்கறக்கு நம்ம இது ஏற்கனவே கேட்டது தானே, படிச்சது தானே, நம்ம இது செய்துட்டு இருக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரியான சில
தாட்ஸ் வந்து இருக்கலாம். ஆனாலும் இது நம்ம திரும்பவும் இத கேட்டு அது ஒரு முறையாக நீங்க இப்போ பொறுமையா எல்லாமே எடுத்து சொல்லி ஒரு ரீகால் பண்ணி குடுக்கும்போது, பயிற்சி செய்யாதவங்களுக்கும் செய்யலான்னு ஒரு ஊக்கம் ஏற்படும். அப்புறம் எப்படி முறையா செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்திருக்குங்கம்மா. அ சிறப்பு. வாழ்க வளமுடன். யாராவது கொஷின்ஸ் கேட்கிறதா இருந்தா கேட்கலாம். சிவபிரகாசம் ஐயா நீங்க அப்படியே ஹேண்டில் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பூமம்மா ஏதோ பேசுறாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க நன்றி. வளமுடன் சாமுண்டீஸ்வரிம்மா. நல்ல சிறப்பா சொன்னீங்க. ஆ, நீங்க அடிக்கடி தப்பா எடுத்துக்காதீங்க. அடிக்கடி 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நீங்க அட்லீஸ்ட் ஆமாங்க. 1/4 மணி நேரமாவது பண்ணணும், இல்ல 20 மினிட்ஸாவது பண்ணணும். அத ம், கொஞ்சம் நீங்க எப்படி பண்றீங்களோ அது சொல்றச்சே ம். அப்படி சொல்லிடுங்க, அவ்வளவுதான். இல்ல மற்றபடி அது எல்லாமே சிறப்பா எனக்கு சொன்னீங்க. 20 நிமிடம் ஆகுமா? நான் அது செய்யறது 20 நிமிடம் ஆகும். அப்புறம் ஏன் 10 நிமிஷம் நீங்க? இல்லைங்கம்மா, நம்மளுக்கு குறிப்புல குடுத்துருக்கிறப்ப அப்படி குடுத்துருக்குறாங்கம்மா கைடுல. அத வச்சு நான் அப்படியா? சொன்னேங்கம்மா. ஓஹோ, ஆ, ஆ, பார்க்கவே இல்லை. சரி. ஆ. விளக்கு பயிற்சி 10 நிமிஷங்க. ம், கண்ணாடி பயிற்சி 15 நிமிஷம். ஆமா, ம், ம். ஆமா, போதுமானது. அப்படி பார்த்தா தீப ம். பயிற்சி 9 மறந்துட்டேன். நிமிஷம். ஆமா, ஆமா. கண்ணாடி பயிற்சி 15 நிமிடம் நினைக்கிறேன். ம். ஓகேம்மா, 2 அது நிமிஷம் டீப்பா கண்ணாடி போகலாம். பாக்குறோம், 3 நிமிஷம் கண்ண மூடுறோம், 5 ஆமா, 15 ஒரு ஆமாங்க. 17 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். ஆமாங்க. அது மறந்துட்டேங்க. கண்ணாடி பயிற்சி 15 நிமிஷம். தப்பு இல்ல விடுங்க. ஆமா, ம், ம், ம். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, சிவபிரகாசம் ஐயா, நீங்க இல்ல ஏதோ அடுத்தது சொல்ல என்ன, நம்ம பேராசிரியர் இருக்காங்க, அவங்களை கேட்போம். ஜெயபாலியா வந்துட்டாங்க, அவர்கிட்ட கருத்து கேட்டுருவோம். ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு கொஞ்சம் ஐயா நெட்வொர்க் வாழ்க பிரச்சனை வளமுடன். விட்டு 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 தான் ஆமா வந்தது. 11 போயிட்டு இருந்துச்சு. முழுசா உண்மைதாங்க. என்னால கேட்க முடியல. ஆ, அதனால கேட்டவங்கள சொல்ல சொன்னீங்கன்னா, ஏன்னா சரிங்க. நமது மதிப்புமிக்க பேராசிரியர் இந்திரராஜன் ஐயா அவர்கள்